ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணி பாகிஸ்தான் அமைச்சரின் கைகளில் இருந்து கோப்பையை வாங்க மறுத்துவிட்டது. துபாயில் நடைபெற்ற ஆசிய கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின. டாஸ் வென்ற இந்திய அணி பந்துவீச்சை தேர்வு செய்த நிலையில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி 19.1 ஓவர்களில் 146 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்திய அணி தரப்பில் குல்தீப் யாதவ் அதிகபட்சமாக 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனையடுத்து பேட்டிங் செய்த இந்திய அணியில் அபிஷேக் சர்மா 5 ரன்களிலும், கேப்டன் சூரியகுமார் யாதவ் 1 ரன்னிலும், சுப்மன் கில் 12 ரன்களிலும் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தனர். ஆனால் மறுபுறம் நிலைத்து நின்று ஆடிய திலக் வர்மா அரை சதம் விளாசி இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார். அதன்படி 19.4 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 150 ரன்கள் எடுத்து இலக்கை அடைந்த இந்திய அணி பாகிஸ்தானை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது. போட்டி முடிந்து 1 மணி நேரத்திற்கும் மேலாகியும் கோப்பை வழங்கும் விழா நடைபெறாததால் மைதானத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பையை வழங்க பாகிஸ்தான் உள்துறை அமைச்சரும் ஆசிய கிரிக்கெட் சங்கத்தின் தலைவருமான மோஷின் நக்வி மேடைக்கு வந்தார். ஆனால் அவரின் கைகளில் இருந்து கோப்பை மற்றும் பதக்கங்களை வாங்க மறுத்த இந்திய வீரர்கள் வெறும் கைகளுடன் வெற்றியை கொண்டாடினர். இந்திய அணி கோப்பையை பெற்றுக்கொள்ளாததால் ஆசிய கோப்பை நிர்வாகம் கோப்பையை கையோடு தூக்கி சென்றது. ஆனாலும் வெற்றி கோப்பை இந்தியாவுக்கு கொண்டு வரப்படும் என்று BCCI நிர்வாகி உறுதிபட தெரிவித்துள்ளார்.